கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். உங்களோடு பக்கத்துணையாய் உங்கள் பக்கத்திலேயே கர்த்தர் இருந்து நல்ல காரியங்களை செய்து முடிப்பார். விசேஷமாக நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்கு இந்த நாளில் ஒரு நன்மைகளை கர்த்தர் செய்து முடிக்க, உங்கள் மேல் இரக்கமுள்ளவராய், மன உருக்கமுள்ளவராய், நீடிய சாந்தமுள்ளவராய், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறவராகவே இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். இந்த நாளில் அவரிடத்தில் கேளுங்கள். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி. கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் ஆளுகையும் உங்களோடு கூட இருக்கும். என் தேவ ஜனமே, உங்கள் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.